ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே சிக்கனை கிரேவி பண்ணி பிரியாணி பண்ணி போர் அடிச்சு போச்சா? இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. வீட்டில் ஒரு அசத்தலா பாராட்டு வாங்குவீங்க. ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதே பேன் வச்சு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, மல்லி, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆற வச்ச கருவேப்பிலை கூட போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க இதுக்கு. ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஆனியன் 5 வச்ச ஆனியன் போட்டுக்கோங்க. கீரி வச்ச 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன் இன்றைக்கி. ஸோ போட்டு கொஞ்சமாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு கிண்டினீங்கன்னா அது நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ இப்போ எடுத்து வச்ச மசாலாவை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் அதில் போட்டுக்கோங்க. நான் 1 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு பக்கம் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு ஒரு பக்கம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தேவைக்கேற்ப கொஞ்சமாக போட்டு தூவி இறக்குங்க. நான் எனக்கு இன்னைக்கு காரம் கரெக்டாக இருந்தது, அதனால் நான் அதோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ இறக்கும் போது கொஞ்சமாக புதினா இலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான அட்டகாசமான ஒரு கருவேப்பிலை சிக்கன் தொக்கு ரெடி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சண்டேவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். See you in the next video.